ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் அறிவு வளர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றம். பொதுவாக 6th செஞ்சுரியில் இது அதிகமாகவே நடந்திருக்கும். இதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஸ்டூடெண்ட் சந்தியா வந்திருக்காங்க. இதை பற்றி ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஓவர்வியூ கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஜைனிசம் பற்றி பார்க்க போகிறோம், புத்திசம் பற்றி பார்க்க போகிறோம், மௌரிய பேரரசை பற்றி பார்க்க போகிறோம், ஆசிவிகம் சவுத் சைடில் எப்படி இருந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னா நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். டைப்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. வரலாற்றோட 2ஆம் கட்டத்தை தான் இரும்பு காலம் அப்படின்னு சொல்றோம். இந்த இரும்பு காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மனித நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டைம்ல தான் ட்ரேட், அர்பனைசேஷன் இதெல்லாமே நிறைய வந்திருக்கும். இது 6th செஞ்சுரியில தான் இது எல்லாமே நடந்திருக்கும். 6th செஞ்சுரியிலே புத்தர், மகாவீரர் இவங்க எல்லாமே இந்த டைம்ல தான் தோற்றுவித்திருப்பாங்க. ஒரு கிராமம் ஒரு நகரமா மாறுது அதிகமா இந்த 6th செஞ்சுரியில தான் நிறைய நடந்திருக்கும். ட்ரேட் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் நிறைய கைத்தொழில்கள் நடந்திருக்கும், நிறைய மதம்லாம் உருவாகி இருக்கும் இந்த 6th செஞ்சுரியில தான். இவ்வளவுமே இது நடந்தனாலதான் இது ஒரு வளர்ச்சி பெற்ற காலகட்டமா 6th செஞ்சுரியே சொல்றாங்க. இந்த 6ஆம் நூற்றாண்டா ஒரு அறிவு வளர்ச்சி காலம் குறிப்பிட்டு சொல்றாங்க. நிறைய அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து எப்படி மாற்றங்கள் உருவாச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கங்கை சமவெளி மக்கள் எல்லாருமே அவங்களோட அந்த உணவு அந்த இதெல்லாம் தாண்டியுமே விவசாயம் பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விவசாயத்துல இறங்கி இருப்பாங்க. அது போக விவசாயம் தெரியாத மக்கள் இவங்க எல்லாருமே கைத்தொழில்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி கைத்தொழில நெசவு, இந்த மாதிரி மண்பானை செய்யக்கூடியது, இரும்பு பண்ணக்கூடிய வேலைகள், நெசவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே ஒன்னா சேர்த்து சந்தையா அமைச்சு இதை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த இடத்துலதான் மக்கள் தொகை நிறைய அதை வாங்குறதுக்காண்டி வரும்போதுதான் அந்த இடத்துல நிறைய மக்கள் புழக்கம் எல்லாமே இருக்கும்போது ஒரு கிராமம் ஒரு நகரமா மாறுறதுக்கு இது ஒரு காரணமா இருந்திருக்கு. கிராமம் நகரமா மாறுறதுக்கு உண்டான காரணமா இருந்திருக்கு. ஓகே. போஸ்ட் ரிக்வேதிக் பீரியட்ல உள்ள மாற்றங்களையும் குறிப்பிட்டு சொன்னாங்க. ரிக்வேதிக்ல 4 வேதங்கள் சொல்லுவோம். ரிக்வேதா, சமவேதா, யஜுர்வேதா, அதர்வேதா அப்படின்னு 4 வேதங்கள் சொல்லுவோம். இந்த போஸ்ட் ரிக்வேதாக்கு அப்புறம் சமவேதா, அதர்வேதா, யஜுர்வேதா இந்த 3 வேதங்களுமே எழுதப்பட்டிருக்கும். இது எப்படின்னா ஆரியன்ஸ் இந்தியாவுக்குள்ள வரதான் இந்த மாதிரி வேதிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எப்பன்னா 1500 பிசில இருந்து 600 பிசிக்குள்ள இந்த டைம்ல சொல்றோம். சென்ட்ரல் ஏஷியால இருந்து நம்ம இந்தியாவுக்குள்ள நார்த் சைடு ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க இந்த ஆரியன்ஸ் அப்படிங்கக்கூடியவங்க. இவங்க உள்ள விவசாயம் தான் பண்ணியிருப்பாங்க. ஆடு மாடு மேய்க்கிறது இது எல்லாமே இவங்களோட முக்கியமான சோர்ஸா இருந்திருக்கும். இவங்க ஒரே இடத்துல நிரந்தரமா இருக்காம ஒவ்வொரு இடமா மைக்ரேட் ஆகி போகக்கூடிய மக்களா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள ஸ்டார்டிங்ல நார்த் சைடு வந்திருப்பாங்க. பஞ்சாப் அந்த இடத்துலலாம் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1000 பிசில இருந்து 600 பிசி இந்த காலகட்டத்துல ஈஸ்ட்வர்டா மூவ் ஆகி இந்து கேஞ்சடிக் பிளேன் கொஞ்சம் இந்தியாவுக்குள்ள கொஞ்சம் சென்டரா வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இடத்துலயும் விவசாயம் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய அயன் எல்லாமே கிடைச்சிருக்கும், இரும்பு பொருட்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும். அதை வச்சுமே அவங்க விவசாயம் பண்றதுக்கு நிறைய லேண்டை கல்டிவேட் பண்ண அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கும். அதனாலயே நிறைய விவசாயம் முதல்ல பார்லி மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இரும்பு பொருட்கள் கிடைச்சனால நிறைய இடத்த பண்ணனால ஒவ்வொரு இடத்துலயும் ஒண்ணுன்னு போட்டு அரிசி, கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களோட தேவையும் தாண்டி அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி விவசாயம் பண்ண பொருட்கள் கிடைக்கும் போது அதை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டர் சிஸ்டம் முறையில அதை விற்கவும் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி வித்துட்டு வந்திருக்க டைம்ல வித்துட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்க முதல்ல இந்தியாவுக்குள்ள வந்ததை இயர்லி வேதிக் பீரியட்னு சொல்றோம். கொஞ்சம் ஈஸ்ட்வர்டா மூவ் ஆகி இந்த அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் இந்த கிடைச்ச டைம் எல்லாம் லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இந்த பீரியட்ல எதுவும் ரிலீஜியஸ் எதுவும் இருந்திருக்கா? இல்ல, உருவ வழிபாடு எதுவுமே இருந்திருக்காது. கண்ணுக்கு ஐம்பூதங்களை தான் சாமியா கும்பிட்டுருப்பாங்க. காற்று அந்த மாதிரி. ஓகே. அதுக்கடுத்து ஜெயினிசம், புத்திசம் எப்படி எழுச்சி இதுல பெறுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜெயினிசம் இப்ப ஜெயினிசம் அகிம்சம், அதுக்கப்புறம் சுய ஒழுக்கம் இதெல்லாம் இந்த கொள்கைகள் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு இந்திய பண்டைய மதம் தான் ஜெயினிசம் அப்படின்னு சொல்றோம். இது 24 தீர்த்தங்கரார் கொண்டது. அதுல 24வது தீர்த்தங்கரார் அப்படின்னு சொல்லக்கூடியவரை மகாவீரர் அப்படின்னு சொல்றோம். இவர் தான் கடைசி தீர்த்தங்கரார் கூட. இவரோட வாழ்க்கை, இவரோட லைஃபை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இவர் மகாவீரர் கிமு 599ல வைசாலி பக்கத்துல குந்த கிராமம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாரு. இவர் அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை எல்லாமே ஒரு இளவரசரா தான் கழிச்சுட்டு வந்திருப்பாரு. அந்த டைம்ல யசோதா அப்படின்னு ஒரு இளவரசியையும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவரோட தாயார் பெயர் திரிஷாலா அப்படின்னு சொல்றாங்க. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது அவரோட 30வது வயசுல அவர் கோட்டையை விட்டு வெளியேறி துறவு வாழ்க்கையில ஈடுபட்டிருப்பாரு. அந்த வாழ்க்கையில ஈடுபடும் போது நிறைய 12 ஆண்டுகளுக்கு மேல தியானம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி
ஒரு மெய்யறிவு இதெல்லாமே பெற்றிருப்பாரு. அது போக ஒரு 3 கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. என்னன்னா சரியான நம்பிக்கை, சரியான செயல், சரியான அறிவு. இந்த 3 கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. இது எல்லாமே ஒருத்தங்க கடைபிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கர்மா அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு தீமை பண்ணோம்னா அது வந்து நமக்கும் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்து மேல ரொம்ப நம்பியிருப்பாரு. அதே மாதிரி கடவுள்னு ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. மகாவீரர். புத்திசம் வந்து எப்படி சொல்லுது? புத்திசத்துல வந்து புத்தர் வந்து கிமு 567 வந்து பிறந்திருப்பாரு. இவர் வந்து கபீலவஸ்து அப்படிங்கிற இடத்துல லும்பினி தோட்டம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாரு. இவருமே அவரோட ஆரம்ப கால வாழ்க்கையில வந்து ஒரு இளவரசரா தான் இருந்திருப்பாரு. இளவரச வாழ்க்கையா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் துறவுல வந்து இறங்கியிருப்பாரு. அப்ப யசோதரா அப்படின்னு ஒரு இளவரசியும் இவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து ஒரு வீட் இவரோட தாயார் வந்து மாயாதேவி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு இந்த மாதிரி அரசர்கள் எல்லாருமே இந்த மாதிரி வெளியே வலம் வரும்போது ஒரு 4 பேரை பாக்குறாங்க. ஒரு நோயாளி, அது மாதிரி ஒரு இறந்த உடல், அதுக்கப்புறம் ஒரு துறவியை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு வயசான ஒரு முதியவரையும் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது முதியவர் வந்து அவங்களோட பிள்ளைங்க யாருமே இல்லாம கஷ்டப்படுறதா பார்த்திருப்பாரு. அது மாதிரி இறந்த உடலை சுத்தி எல்லாருமே அழுதுட்டு இருக்க மாதிரி பார்த்திருப்பாங்க. ஒரு நோய்வாய்ப்பட்ட மனுஷனையும் பார்த்திருப்பாங்க, ஒரு துறவியையுமே பார்த்திருப்பாங்க. இவங்க 3 பேருமே இவ்வளவு கஷ்டமா இருக்காங்க. அந்த துறவி அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கவர் எந்த கஷ்டமே இல்லாம ஒரு தியானம் அரச மரத்துக்கு அடியில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நம்மளும் இந்த மாதிரி துறவியா இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு துறவு வாழ்க்கையில ஈடுபட்டிருப்பாரு. இவருமே அவரோட 30வது வயசுல கோட்டையை விட்டு வெளியேறி துறவு வாழ்க்கையில ஈடுபட்டு வந்திருப்பாரு. ஓகே. இந்த ஜெயினிசம் புத்திசம் அந்த பீரியட்ல 6ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் வளர்ச்சி பெற்றதா, வளர்ச்சி பெறாம இருந்துச்சா? இது நல்ல வளர்ச்சியா தான் இருந்திருக்கும். இந்த ஜெயினிசம் புத்திசம் எல்லாமே இவங்க வந்து இந்த கர்மா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே 2 பேருமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக விலங்குகள் எல்லாமே துன்புறுத்தக்கூடாது, பலி கொடுக்குற அந்த மாதிரி விஷயம் எல்லாமே எதிர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயினிசத்துக்கும் புத்திசத்துக்கும் ஏதாவது ஒற்றுமை வேற்றுமைகள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஜெயினிசம் புத்திசம் இந்த ரெண்டுத்துக்குமே என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, ஜெயினிசத்துல வந்து கடவுள் வந்து இல்ல, கடவுள்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புத்திசத்துல வந்து கடவுள் இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து அவங்களோட பிரின்சிபல் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஓகே. இந்த புத்திசம் ஜெயினிசம் வந்து போகக்கூடிய சமயத்துல சவுத் சைட்ல வந்து எந்த மதம் வந்து புத்திசம் ஜெயினிசம் போயிட்டு இருக்கும்போது சவுத் சைட்ல வந்து ஆசிவகம் அப்படிங்கிற மதம் வந்து இருந்திருக்கு. இதை வந்து யார் தோற்றுவித்தார் அப்படின்னா மக்களி கோசலார் அப்படிங்கிறவர் தோற்றுவிச்சிருப்பாரு. இது எப்பன்னா 5 முதல் 6ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டம் தான் இது உருவாகி இருக்கும். இதுல எப்படின்னா புத்திசம் ஜெயினிசம் இது எல்லாத்துமே கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆசிவகத்துல வந்து கர்மா வந்து எதிர்த்திருப்பாங்க, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக புத்திசம் ஜெயினிசம்ல வந்து ஒரு நான் வயலன்ஸா விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனை வச்சு அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த ஆசீர்வாதத்துல வந்து சயின்ஸ் ரிலேட்டடா கொண்டு போயிருப்பாங்க, அணுக்கள் அந்த மாதிரி அங்க கொண்டு போயிருப்பாங்க. ஓகே. அந்த பேரில வந்து மௌரிய பேரரசோட அரசு முறையை பத்தி மட்டும் குறிப்பிட்டுருங்க. மௌரிய பேரரசோட அரசு முறை எப்படின்னா, இப்போ இந்த ரிக்வேதிக் பீரியட்ல விவசாயம் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு நிலம் வச்சிருக்கக்கூடியவங்களுக்குமே இது வந்து எனக்கு அப்படி உனக்கு சண்டை வரும்போதுமே இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி ஒரு அரசியல் அமைப்பு வந்து தேவைப்பட்டிருக்கும். இவங்க எல்லாத்தையுமே ஒரு ஹெட்டா இருக்கணும், இவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு அரசியல் அமைப்புன்னு ஒண்ணு தேவைப்பட்டிருக்கும். இவங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அததான் ஜனசங்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கனசங்கங்கள் அப்படின்னு உருவாயிருக்கும். இது என்னன்னா மன்னர்கள் எல்லாருமே அவங்களோட வாரிசுபடியா ஆட்சி பண்ணிட்டு வரும்போது இது வந்து மன்னர்கள் யாருமே இல்லாம இந்த கனசங்கங்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ஹெட் மாதிரி இருந்து இவங்க எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. இது வந்து மன்னர்களுக்கு எதிராக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மகத பேரரசு பத்தி குறிப்பிட்டு மகதா கிங்டம் இது எப்படின்னா இந்த கனசங்கங்கள் இது எல்லாமே ஒரு மன்னர்கள் மாதிரி இல்லாம இவங்க எல்லாருமே இவங்களுக்கு கீழே கட்டுப்படுத்தி ஒரு அரசியலமைப்பு மாதிரி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நிராகரிச்சுட்டு முன்னாடி இருந்த மாதிரியே வழக்கமா மன்னர்களோட மரபு வழி அந்த மாதிரி அவங்களோட வாரிசுகள் எல்லாருமே கொண்டு வர மாதிரி இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க மகதா பீரியட்ல. அங்க கங்கை சமவெளி அந்த இடத்த எல்லாமே கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்திருக்கும். அதுல வந்து மகதம் வந்து வெற்றி பெற்றிருக்கும். அந்த மகதம் கிங்டால ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு மன்னர் யாருன்னு சொல்றாங்கன்னா பிம்பிசாரர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இந்த பிம்பிசாரருக்கோட மகன் வந்து அஜாக சத்ரு அப்படின்னு ஒரு மகனும் இருப்பாங்க. இவர் வந்து அந்த பிம்பிசாரரோட தந்தையை கொண்டுட்டு இவர் வந்து அரியணையை வந்து ஏறியிருப்பாரு. இதே மாதிரி ஒரு 5 பேர் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அதுல 5ஆவதா ஒரு ஒரு மன்னர் வந்து ஆட்சி வந்திருப்பாரு. அவரை தோக்கடிச்சு மகாபத்மநந்தர் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வந்திருப்பாரு. இவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது சந்திரகுப்த மௌரியர் அந்த டைம்ல தான் வருவாங்க.
இந்த மகாபத்ம நந்தரை தோக்கடிச்சு சந்திரகுப்த மௌரியர் வந்து ஆட்சி எடுத்து இவர் ஆட்சி பண்ணிட்டு வந்திருப்பாரு. அப்பதான் மௌரிய பேரரசும் ஆரம்பிச்சிருக்கும். இது எங்கன்னா ஏசியால இருந்து இந்தியா வரைக்குமே யார் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்திருக்கும்னா அலெக்சாண்டரோட தளபதி செல்சியஸ் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு கீழே தான் இது எல்லாமே இவங்க கடைபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அவர் வந்து சிந்து நதியை தாண்டி இந்தியாவுக்குள்ள வரைக்குமே அவங்களோட படையை அனுப்பி போர் தொடுத்திருப்பாங்க. அப்போ மௌரிய பேரரசால அவங்க தோக்கடிக்கப்பட்டு அது எல்லாமே மௌரியர் வந்து சந்திரகுப்த மௌரியர் வந்து கைப்பற்றி இதெல்லாமே ஆட்சி பண்ணிட்டு வந்திருப்பாரு. அது போக வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய நிறைய இடங்களையுமே இவர் ஆட்சி பண்ணிட்டு வந்திருப்பாரு. இவரோட கடைசி காலத்துலயுமே ஒரு சமணராகவே மாறி இருப்பாரு. ஓகே, வெரி குட். எல்லாமே சொன்னீங்க. ஒரு சில கேள்வி வந்து கேட்கிறேன். உங்களுக்கு புத்தரை பிடிக்குமா மகாவீரரை? புத்தர். ஏன் புத்தரை பிடிக்கிறது? நான் வயலன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, மிருகங்கள் எல்லாமே கொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு எஜுகேஷனுக்கு எல்லாமே கொடுத்திருப்பாங்க. மகாவீரர் சரி, ஓகே, வெரி குட், வெரி குட். சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வெரி குட்.